பாலக் பருப்பு செய்யலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டி சீரகம், 10 குருமிளகு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சட்டுன்னு ஒரு மீல் ரெடி பண்ணிடலாங்க. இது கூட கொஞ்சம் ரசம், 2 அப்பளம் பொரிச்சிங்கன்னா ஒரு சின்ன மீல் ரெடி ஆயிருங்க. இப்போது கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் குழம்புக்குள்ளே இறங்கும். ஒரு அரை வெங்காயம் மட்டும் ஸ்லைடாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பாலக்கீரை மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை, சிறுகீரை கூட இதில் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை தக்காளி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கடைஞ்சி விடுங்க. பாலக் பருப்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.